வணக்கம். வீக்லி ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம், ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வரவங்க மோஸ்ட்லி 70-80% ஆப்ஷன் ட்ரேடிங்க்குள்ள தான் வராங்க. ஒரு பிகினர் ஆப்ஷன் ட்ரேடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஆப்ஷன் ட்ரேடிங்ல பிகினரா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? அதாவது கிட்டத்தட்ட 20 ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. எந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ல எந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம யூஸ் பண்ணலாம்? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன்ஸ் ஒவ்வொரு வாரமும் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் அப்படின்னு வரும்பொழுது, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நிஃப்டி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல கால் பை பண்ணுவோம். மார்க்கெட் இறங்கும்போது புட்ட பை பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு பிகினர் என்டர் ஆகுற ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா, மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் தான் இண்டெக்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது, மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா, மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து 3:30 க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆ இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிற இந்த சினாரியோல பார்க்கும்போது, ஆம் ஒவ்வொரு காலையில இருக்கிற மார்க்கெட் சென்டிமென்ட் மதியம் இருக்கிறதில்ல. மதியம் இருக்கிற சென்டிமென்ட் மார்க்கெட் குளோசிங்ல இருக்கிறதில்ல. ஸோ, அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி தான் எப்போ யூஸ் பண்ணணும்? இதுதான் எல்லாருக்குள்ள இருக்கிற கொஸ்டின். ஸோ, இப்போ நம்ம நார்மலா மார்க்கெட்ல என்ன எதிர்பார்ப்போம்னா, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றாங்க? எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? ஆ அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, அப்போ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றாங்க? ஸோ, இப்போ இதுல வந்து என்னன்னா, எஃப்ஐஎஸ் இருக்காங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆம், அதேபோல ப்ரோ டெஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டாக் புரோக்கரோட ஓன் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் டெஸ்க்ல இருக்கிறவங்க. அ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அ 20 ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வாலடைல் ட்ரெண்ட். அதாவது வாலடைல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு வரும்பொழுது, ஆப்ஷன் பையிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்கும்போது, இல்ல டவுன் சைட் மொமெண்டம் ரொம்ப ஒரு டிராஸ்டிக் வாலடைல் இருக்கு அப்படின்னா, லாங் பொசிஷன்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். லாங் பொசிஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, நமக்கு என்ன டைரக்ஷன் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் ஆனா வாலடைல் அதிகமா இருக்கு அப்படின்னா, லாங் ஸ்ட்ராடல் போகலாம். லாங் ஸ்ட்ராடல் அப்படின்றது என்னன்னா, ஒரே எக்ஸ்பைரில ஒரு கால், ஒரு புட்டு சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எடுக்கிறது. மோஸ்ட்லி அட் த மணி இல்ல இன் த மணி. ரொம்ப க்ளோஸ் டூ இண்டெக்ஸ் பிரைஸ்ல. ஸோ, எக்ஸாம்பிள் வந்து 25,000 இப்ப நிஃப்டி இருக்குன்னா, 25,000 கால், 25,000 புட்டு. ஆனா மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தா தான் இதுல நமக்கு பெனிஃபிட் இருக்கும். 1 ஐவி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இந்த பொசிஷன் இந்த ஸ்ட்ராட்டஜில நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ, ஐவி இன்கிரீஸ் ஆகும்போது 2 பிரீமியம் காலோட பிரீமியமும் சரி, புட்டோட பிரீமியமும் இன்கிரீஸ் ஆகும். மார்க்கெட் ஒன் டைரக்ஷன்ல கன்டினியூஸா மூவ் ஆகும்போது, இப்போ சப்போஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, புட்டோட ஃபால் வந்து குறைவா இருக்கும். காலோட ராலி அதிகமா இருக்கும். அதே மாரி இன்னொரு பக்கம் லாங் ஸ்ட்ராங்கிள். இதுவும் வந்து வாலட்டிலிட்டிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட ஸ்ட்ராடலுக்கும், ஸ்ட்ராங்கிள்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு கால், ஒரு புட் பை பண்ணுவோம். அது லாங் ஸ்ட்ராடல். லாங் ஸ்ட்ராங்கிள்ன்றது அவுட் த மனில ஒரு கால், அவுட் த மனில ஒரு புட். கிட்டத்தட்ட 2 பிரீமியமும் ரொம்ப க்ளோஸா சேமா இருக்கிற மாரி எடுக்கக்கூடிய பொசிஷனா பார்க்கலாம். இப்போ வாலடைல் இல்ல, ரொம்ப மொமெண்டம் கம்மியா இருக்கு, ஒரு டைரக்ஷன் இல்ல, ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் இருக்குன்னா, இது அப்படியே ஆப்போசிட்ல ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கால், ஒரு புட்ட பை பண்றதுக்கு நம்ம பிரீமியம் மட்டும் பே பண்ணுவோம். ஆனா ஸ்ட்ராங்கிள்லயும், ஸ்ட்ராடல்லயும் நீங்க ஷார்ட் போறீங்க அப்படின்னா, நமக்கு மார்ஜின் இருக்கணும். மார்ஜின் அதாவது எக்ஸாம்பிள் வந்து நியர்லி ஒரு 2.5 லேக்ஸ்ல இருந்து 3.5 லேக்ஸ் வரைக்கும் மார்ஜின் நமக்கு தேவைப்படும். ஸோ, அடுத்தது அயர்ன் காண்டர். அயர்ன் காண்டர்ன்றது என்னன்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிளும் ஒரு புரொடெக்ஷனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நார்மலா ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோ இல்ல ஷார்ட் ஸ்ட்ராடலோ நம்ம எடுக்கிறோம் பொசிஷன் அப்படின்னா, அ அன்லிமிட்டட் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் இருக்கும்போது தான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராடல் நம்ம பொசிஷன் எடுப்போம். பட் ஆனா பெரிய வாலடைல் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அன்லிமிட்டட் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத புரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் என்ன பண்ணுவோம், அவுட் த மனில ஒரு கால், அவுட் த மனில ஒரு புட் வந்து நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணியிருப்போம்.
ஷார்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணியிருப்போம். பட் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கால் ஒரு புட்டை பை பண்ணிப்போம். மொத்தம் 4 லெக் வரும். என்னன்னா இது ரெண்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ₹100 ஒரு கால் செல் பண்ணிட்டேன். ₹100 ஒரு புட்டு செல் பண்ணிட்டேன். ₹20 ஒரு கால் ரொம்ப டிஸ்டன்ஸில் பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ₹20 ஒரு புட்டு டிஸ்டன்ஸில் பை பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவல் நமக்கு என்ன நெட் கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹160 நமக்கு கிரெடிட் ஆகும். ஏன்னா 2 கால் அண்ட் புட்டுக்கான பையிங்க்கு ₹40 நம்ம பே பண்ணிடுறதுனால ₹200 ₹40 போக ₹160 நம்ம நெட்டாக கிரெடிட் ஆகும். ஸோ இதில் தான் மார்க்கெட் இன்கேஸ் ஒரு பெரிய வாலட்டைல் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த 2 பொசிஷனை நம்ம லாங்கில் எடுக்கிறது. அதே போல் அயன் காண்டர், அயன் பட்டர்ஃப்ளை. அயன் காண்டர் வந்து 4 பொசிஷன்ஸ், அயன் பட்டர்ஃப்ளையும் 4 பொசிஷன்ஸ். என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் ஸ்ட்ராட்லையும் விங்ஸையும் எடுப்போம். ஸோ அயன் காண்டரில் ஷார்ட் ஸ்ட்ராங்கல்லையும் ப்ரொடெக்ஷனுக்காக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கால் அண்ட் புட்டை பை பண்ணுவோம். பட் இங்கே வந்து விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அதாவது டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் நான் மூவ் ஆகும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன்னா டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்ன பொசிஷன் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னென்னா ஒரு மாடரேட் புல்லிஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் புல் கால் ஸ்ப்ரெட் எடுக்கலாம். அதாவது என்னென்னா 25,000 நிஃப்டி இருக்குது அப்படின்னா 25,000 கால் பை பண்ணிவிட்டு 25,300 காலை செல் பண்ணுவோம். 2 பொசிஷனுமே கால் தான். இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கிற காலை செல் பண்ணிவிட்டு அடுத்த மணியில் இருக்கிற காலை பை பண்ணும்போது மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக நம்ம அடுத்த மணியில் இருக்கிற காலோட ப்ராஃபிட் அதிகமாகும். அடுத்தது பேர் புட் ஸ்ப்ரெட். இது வந்து ஒரு மாடரேட் பேரிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் வர வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் இறங்குறதுக்கான ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் போது அடுத்த மணிலேயோ இல்லை இந்த மணிலேயோ ஒரு புட்டை பை பண்ணிவிட்டு அவுட் த மணியில் இருக்கிற ஒரு புட்டை ஷார்ட் பண்ணுவோம். இது வந்து மாடரேட்லி பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி. கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். முக்கியமாக இந்த ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் இது எல்லா டைம்லையும் நம்ம அப்ளை பண்ணலனாலும் இதுவும் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இன்ஸ்டிடியூஷனல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிஃப்டி இப்போ 25,000 இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா 25லேருந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் 25,500 போக சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ என்னென்னா இப்போது கரண்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் புல்லிஷ். ஆனால் அது எவ்வளோ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணும்போது அது அடுத்த 500 பாயிண்ட்டை தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வரும்போது என்ன பண்ணுவோன்னா இப்போ கரண்ட் கான்ட்ராக்டில் இருந்து ஒரு காலை பை பண்ணிவிட்டு அந்த 25,500 இருக்கிற காலை 2 காலை செல் பண்ணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புட் ரேஷியோ ஸ்ப்ரெட். இப்போ நியர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற புட்டை பை பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற 2 புட்டை செல் பண்ணுவோம். மொத்தம் 3 லெக் வரும். இந்த ஸ்ப்ரெட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்ட்ராட்டஜி 3 லெக் பொசிஷன்ஸை நம்ம எடுப்போம். அடுத்தது கேலண்டர் ஸ்ப்ரெட். இது வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி ட்ரேட்ஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரி. சப்போஸ் 25,000 கால் நான் வந்து இந்த வாரம் எக்ஸ்பெரியில் எடுக்கிறேன். அதே 25,000 காலை அடுத்த எக்ஸ்பெரியில் நான் வந்து பை பண்ணிக்கிறேன். சப்போஸ் 25,000 இப்போ நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா வீக்லி இப்போது இந்த வாரம் காலை வந்து நான் செல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் காலை நான் பை பண்ணிப்பேன். ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஆனால் டெல்டா வேல்யூ ரெண்டுத்துக்குமே வேறு வேறு இருக்கும். அந்த டெல்டாவோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அடுத்தது டயகனல் ஸ்ப்ரெட். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரியில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிள் வெர்ஷன் இது. இதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. வாலட்டிலிட்டி ஆர்பிட்ரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐவி எப்போ குறையும் இல்லை இன்க்ரீஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ அடுத்தது ஹெட்ஜிங். நார்மலாக இங்கே தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிகினர் கூட உங்களோட ஹோல்டிங்ஸ், அதாவது நான் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், மார்க்கெட் இறங்குது, பட் அந்த என்னோட போர்ட்ஃபோலியோவை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஹெட்ஜிங் கான்செப்ட். இந்த ஹெட்ஜிங் கான்செப்ட் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் இறங்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் வரும், போர்ட்ஃபோலியோவில் லாஸ் வரும். மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட் வரும், ஆப்ஷன்ஸில் லாஸ் வரும். பட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவுக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் இந்த ஹெட்ஜிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இங்கே என்னென்னா நான் ஒரு 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். இன்னொன்று இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் புட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இடத்துல ஒரு
போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு புட்டை பை பண்ணாமல் காலை செல் பண்ணும்போது அது கவர்ட் கால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புட்டை பை பண்ணுறதுக்கும் காலை செல் பண்ணுறதுக்கும் போர்ட்ஃபோலியோவுக்கு அகைன்ஸ்டாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பெரிய அளவுக்கு ஒரு கிராஷ் வரப்போகுது அப்படின்னா நம்ம அப்போ புட்டை பை பண்ணலாம். ஒரு ஸ்மால் ஃபால் தான் வரப்போகுது, பட் பெரிய அளவுக்கு இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னா அப்போ நீங்கள் காலை செல் பண்ணலாம். காலர் ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுமே சேர்ந்து ப்ரொடக்டிவ் புட் ப்ளஸ் கவர்ட் கால் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி. இது ஆப்ஷனில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி காமா ஸ்கால்பிங் இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.